இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. $7,375 கோடி தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். மேலும் வணக்கம். முதலமைச்சர் தலைமையில் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முதலீட்டுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் மட்டும் 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய திறன் மையங்கள், லெதர் அல்லாத காலனி, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளுக்கு இந்த தொழில்துறை கூட்டமைப்புக்கு நேற்றைய தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இத்தகைய தொழில் வளர்ச்சி என்பது வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்கள் அமைய இருக்கின்றன. ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு முயற்சியின் காரணமாக பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு பன்னாட்டு தொழில் முனைவர் மாநாடு மற்றும் தொழில் முனைவருக்கான வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வெளிநாடுகள் பயணங்கள் மூலியமாகவும் உணர்த்தி வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு பல நிறுவனங்கள் முதலீடு செய்ய வருகின்றன. இந்தியாவில் இருக்க நிறுவனங்கள் மட்டுமல்லாது உலகளாவிய நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு தற்போது வந்துள்ள நிலையில் நேற்று நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 7,375 கோடி மதிப்பீட்டில் தொழில் துவங்குவதற்கான அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.